இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். சீரிய ராணுவம் சமாரியாவை முற்றுகை போட்டதினால் சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடும் அளவுக்கு கொடுமை அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா இதை பற்றி விசாரிக்க கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடம் ஆள் அனுப்பினான். தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர் யாரை கொண்டும் ரட்சிக்க வல்ல கர்த்தர் அன்றிரவே சீரிய ராணுவத்தை கலங்க பண்ணினார். தங்கள் பொருட்களை அப்படியே விட்டுவிட்டு ஓட செய்தார். பார்த்தாலே தீட்டு என்றும் ஊருக்குள்ளே வரவே கூடாது என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட 4 குஷ்டரோகிகளுக்கு சீரிய ராணுவத்தின் திரளான பொருட்களை கண்டடைய வழிகாட்டினார். சுயநலமில்லாமல் பட்டினியால் மரித்து கொண்டிருக்கும் சமாரிய மக்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும் நல்ல மனதை கொடுத்தார். இவர்கள் மூலமாக சமாரியாவுக்கு பெரிய ரட்சிப்பை அருளி செய்தார். அதே போல இந்த வருகையின் நாட்களில் சுயநலமில்லாமல் கிறிஸ்துவின் அன்பினை வெளிப்படுத்துவோம். நற்செய்திகளாய் வாழுவோம். ஆமென்.